மாவீரன் ரஃபேலே, உலகெங்கும் சோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள். மரியே வாழ்க. உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும்? உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அன்பு செய்வாங்க. நீங்கள் யாரையோ ஒருத்தவங்களை ரொம்ப அன்பு செய்வீங்க. அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சரிங்களா? இல்லைனா நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்கள பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க, சரிங்களா? அது குழந்தை, யாரோ ஒருத்தவங்க, சரியா? அவங்களுக்கும் உங்களை யாரோ ரொம்ப அன்பு செய்கிறாங்க பாருங்கள். யாரோ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் இல்லைனா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, நீங்கள் பேசலைன்னா அவங்க தூங்கவே மாட்டாங்க. உங்களை ஒரு நாள் பார்க்காட்டினாலும் அவங்களுக்கு ஒரு வருஷம் பார்க்காத மாதிரி இருக்கும், சரியா? இன்னைய வீடியோ உங்களுக்கு தான், சரியா? நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு குழந்தை சும்மா லைட்டாக ஒரு முள் குத்துச்சுன்னா போகிறோம், அந்த குழந்தை கத்துதோ இல்லையோ அந்த குழந்தைய பெற்றவங்க அதுக்கு மேலே கத்துவாங்க, சரியா? என்னையும் சேர்த்து தான். அதை மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு ஜுரமே அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். திருப்பி திருப்பி எப்படி இருக்க, எப்படி இருக்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, நின்னியா, நடந்தியா, தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்போம், சரிங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அன்பு என்னது? அளவுக்கு அதிகமான உண்மையான அன்பு. ஒருத்தவங்களை என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்காம இருந்தால் நீங்கள் அழறீங்க. ஒரு நாள் பார்க்காம இருந்தால், 5 நாள் பார்க்காம இருந்தால், 10 நாள் பார்க்காம இருந்தால் நீங்கள் அழறீங்க. ஏதோ உலகமே இருண்ட மாதிரி தெரியுது. அவங்க நம்மள்கிட்ட பேசாமல் எப்படி இருக்குது, உலகமே இருண்ட மாதிரி இருக்குது. சாப்பிடவே எனக்கு பிடிக்கலை. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட பேசலைன்னா உங்களுக்கு எதுவுமே உலகத்தில் எதுவுமே எல்லாமே இருண்ட மாதிரி இருக்குது, சரியா? அப்போ அங்கே என்ன நடக்குது? ஒரு உண்மையான அன்பு. என்னது? ஒரு உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு யாரோ உங்கள் மேலே வச்சுருக்காங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் மேலேயோ வச்சுருக்கீங்க, சரிங்களா? அதுதான் உண்மையான அன்பு. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும். இணைச்சட்டம் பைபிளில், இணைச்சட்டம் பைபிளில் ஏசப்பா பதில் சொல்கிறாரு. இந்த கொஷினுக்கு ஆன்சரு இணைச்சட்டம் 6 பைபிளில் எடுங்க. இப்போ இல்லாட்டினாலும் அப்புறமேட்டுக்கு எடுத்து வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறத நல்லா லிசன் பண்ணுங்கள். இணைச்சட்டகம் 6ல் மாபெரும் கட்டளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனாவது வசனம்னு பார்த்தீங்கன்னா 4. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. ஏசப்பா கடவுள், ஏசப்பா இல்லை கடவுள், 2 பேருமே ஒன்று தான். இது பழைய புத்தகம், பழைய ஏற்பாடு. அதில் பிதா கடவுள் கொடுத்த கட்டளை. இணைச்சட்டம் 6 மாபெரும் கட்டளை. என்ன கட்டளை கொடுக்குறாங்க? நல்ல கவனிங்களேன். இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை திருப்பியும் புரிஞ்சுக்கங்களேன். நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அதாவது பிதா கடவுள், ஒருத்தவங்களே கடவுள். அடுத்தது, உன் முழு இதயத்தோடும். உங்களுடைய இதயம் ஃபுல்லாக யாருப்பா இருக்கா? ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, உங்களுக்கு பிடிச்சவங்க, அப்பா, உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த இதயம் எப்படி முழு இதயமாகும்? உங்களுடைய இதயத்தை எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க? 100 கூறு போட்டு அதில் உங்களுக்கு தேவையானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே பிதா கடவுள் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காருன்னு பார்த்துருக்கீங்களா?
உன் முழு இதயத்தோடும், அந்த இதயத்துக்குள்ள முழு இதயனா ஒரு குண்டூசியால் குத்துற அளவுக்கு கூட அது வேறு யாரும் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு அர்த்தம். முழு இதயத்தோடுனா சரியா, இந்த இதயத்தில் கொஞ்சோண்டு எங்கள் அப்பாவை வச்சுக்கிறேன், இந்த இதயத்தில் கொஞ்சோண்டு எங்கள் அம்மா வச்சுக்கிறேன், இந்த இதயத்தில் கொஞ்சோண்டு என் பையனை வச்சுக்கிறேன், இந்த இதயத்தில் கொஞ்சோண்டு அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன், இந்த இதயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன், இவங்களுக்கு இடம் கொடுக்குறேன். எவங்களுக்கு இடம் கொடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது, தெரியுமா? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும். என்னது? முழு உள்ளம். ஹார்ட்டு ஃபுல்ஃபில் எப்படி இருக்கணும்? ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கணும். முழு உள்ளத்தோடும், ஃபுல்லான முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும், உங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு சக்தியோடு. இவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு. புரியுதுங்களா? ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன இந்த பீச்சிலலாம் பார்த்திங்கன்னா மலை பாறை கல் அங்கங்கே இருக்கும்ல, அங்கங்கே சரியா, ஒரு ஒரு 4 அடி கல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? எவ்வளவு? ஒரு 4 அடி கல். சரியா? அந்த 4 அடி கல்லை நீங்கள் இப்போ தூக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? தூக்க போகிறீங்க. நீங்கள் ஒரே ஆள் தான் தூக்குறீங்க. சரியா? அப்போ கவனம் இல்லாமல் தூக்கணும். அந்த கல்லை தூக்க முடியுமா? ஏன்னா கல் 4 அடி, 4 அடி நீளம், 2 அடி அகலம் வச்சுக்கலாம். தூக்க முடியுமா? பாறை கல் பீச்சுக்கிட்ட இருக்கும்ல, அது தூக்க முடியுமா? அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும், தூக்கியே ஆகணும். சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக உங்களுடைய முழு பலத்தை அதில் செலுத்துவீங்க, உங்களுடைய முழு கவனத்தை அதில் செலுத்துவீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ஹார்ட் என்ன பண்ணும்? சேர்ந்து துடிக்கும். அப்படியே அதை தூக்குறதுல கவனமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கவனமாக தூக்குறது. இப்போ பாருங்கள், அதே தான் ஏசப்பா இங்கே சொல்கிறாரு. முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூர்வாயாக. கடவுள் கொடுத்த கட்டளை. என்னது? கடவுள் கொடுத்த கட்டளை. அதனால தான் நான் காற்று கட்டாக கட்டுவேன். நான் புனித அந்தோனியரே, என் இதயம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிக்கலும், என் இதயம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிக்கலும். ஏசப்பா கட்டளை கொடுத்துருக்காரா? என்னன்னு கொடுத்து டாபிக் என்னன்னு கொடுத்துருக்காங்க? மாபெரும் கட்டளை. மாபெரும் மீன்ஸ் வாட்டு? பெரிய. மாபெரும் என்னது? பெரிய பெரிய கட்டளை. பெரிய கட்டளை என்னது? முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், முழு ஆற்றலும் கடவுளை அன்பு செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்தல என்ன கவனிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். எங்கே இருக்கணும்? உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. கடவுளே கட்டளை கொடுத்துருக்காரா? அடுத்தது, உன் வீட்டில் இருக்கும் பொழுதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் பொழுதும், எழும் பொழுதும் அவற்றை பற்றியே பேசு. எவற்றை பற்றி பேசணுமா? ஊர்கதையா? ஊர்கதை பேச சொல்கிறாரா ஏசப்பா? ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? என்னத்தை பற்றி பேச சொல்கிறாங்க? கடவுளை அன்பு கூறுறதை பற்றியே. முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு கூறுவதை பற்றியே எப்போல்லாம் பேசணுமா? வீட்டில் சும்மா இருக்கும்போதும், எங்கேயாச்சும் வெளியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும் போதும், புரியுதுங்களா? வண்டியில் நீங்கள் எங்கேயாச்சும் போகும் போதும், அதான் வழி பயணத்தின் போதும், படுக்கும் போதும், தூங்க போகிற நேரத்தில் கூட, தூங்கிட்டு எழுந்திருக்கிற நேரத்தில் கூட, எழும்பொழுதும் அவற்றை பற்றியே பேசுன்னு ஏசப்பா கட்டளை கொடுத்துருக்காரு. எதை பற்றி? ஆண்டவரை எப்படிலாம் அன்பு செய்யலாம், விதவிதமாக எப்படி ஏசப்பாவை அன்பு செய்கிறது. ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசலைன்னா, புரியுதுங்களா? ஒருத்தவங்க நீங்கள் அன்பு செஞ்ச ஒருத்தவங்க உங்களை அன்பு செய்யலைன்னா மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கா? அது என்ன அர்த்தம்? அப்போ மிகப்பெரிய பாவம்
அடுத்தது இது இனியும் கவனிங்க, அடுத்தது சொல்கிறேன். உன் கையில் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உன் கையில் அடையாளமாக அவற்றை கற்றிக்கொள். எதை கட்டிக்கொள்ளணும்? ஆண்டவரை அன்பு கூர்வாயாகன்னு சொன்ன கட்டளையை பேப்பரில் எழுதி கையில் கட்டிக்க சொல்கிறாங்க. வாட்ச் கட்டுறோம்ல, அந்த மாதிரி கையில் கட்டிக்க. அடுத்தது, உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். அதாவது 2 கண் இருக்குது, 2 கண்ணுக்கு நடுவில், சரிங்களா? 2 கண்ணுக்கு நடுவில் கொஞ்சம் தூரத்தில், அப்படியே கண்ணை ஒட்டினா கண்ணை ஒட்டி இல்லை, கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் படிக்கிற அளவுக்கு உங்கள் கண் வேறு எந்த பக்கமும் போகக்கூடாது. போகாமல் பட்டைய மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கெலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, மண்ணெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாயில் ஒன்று மாட்டி விடுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி கண்ணுக்கு எதுக்க மாட்டிக்க. உன் கண்ணு வேறு எங்கேயும் பார்க்கவே கூடாது. அதனால தான் உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலையிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. என்ன எழுதணும்? வாசப்படிக்கு வெளியில் எழுத சொல்கிறாங்க. என்ன எழுத சொல்கிறாங்க? ஆண்டவரை அன்பு கூறுதல். ஏசப்பாவை, கடவுளை, பிதா கடவுளை, தந்தையை அன்பு கூறுறதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கணுமா. நடக்கும் போதும், சாப்பிடும் போதும், தூங்கும் போதும். நான் சொல்லி கொடுத்த ஜபத்துக்கு கரெக்டான விளக்கம் இருக்கா? நான் சொன்னேன்னா தூங்குற நேரத்தை தவிர நிற்கும் போது, நடக்கும் போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஏசப்பாவை அன்பு செஞ்சிட்டே இருங்க. உங்களால் அப்படியே மனிதர்கள் ஏமாந்துடுவோம், சோதனை விழுந்துடுவோம். அதனால் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? புனித அந்தோனியாரே, இல்லை புனித சூசேப்பரே, இல்லை புனித அப்பா புனித செபஸ்தியாரே, உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒரு புனிதர், சரிங்களா? யாரோ ஒரு புனிதர்கிட்ட எனக்கு என் இதயம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிக் கொள்ளும். ஆனால் நீங்களாம் யார் அன்பு செய்கிறீங்க? கடவுள் எப்படி கட்டளை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? கடவுள் எப்படி கட்டளை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஃபுல்லாக முழு உள்ளத்தோட, இதயத்தோடும், முழு பலத்தோடும் என்ன தான் நீ அன்பு செய்யணும். உன் கையில் எழுதி கட்டிக்க. நீ என்னை அன்பு செய்யறதை பற்றி எழுதி கட்டிக்க. நீ போகும்போதும், வரும்போதும், எழுந்திருக்கும் போதும், உட்காரும் போதும் என்னை பற்றியே பேசு. என்ன ஆசை சொல்லுங்கள் ஏசப்பாக்கு? என்ன பிரச்சனை கடவுளுக்கு இப்படிலாம் கட்டளை போடுறதுக்கு? ஏன்னு கேட்டால், நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது? நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு முக்கியமான ஒருத்தவங்களுடைய, சரிங்களா, முக்கியமாக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தியாவில் ஒரு முக்கியமானவங்களாக இருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, சரிங்களா, அப்படின்னு உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பவர் புரியுதுங்களா? அதுதான் இங்கே என்னன்னா, நீங்கள் ஆண்டவருடைய சொந்தக்காரங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களுடைய கவனம் எட்ட போகக்கூடாது. நீ என்னையே அன்பு செய், என்னையே அன்பு செய். நிற்கும் போது என் அன்பு செய், நடக்கும் போது என் அன்பு செய், எழுந்திருக்கும் போது என் அன்பு செய், உட்காரும் போது என் அன்பு செய். நீ போகும்போது என்னையே நினச்சிக்கிட்டு போ அப்படின்னு ஆர்டரே போட்டிருக்கார். நம்ம பிதா கடவுள் என்ன பண்ணிருக்காரு? ஆர்டர் போட்டிருக்கார். ஆனால் அதை எதையுமே காதில் வாங்கிக்கல. அப்படியே உங்கள் குழந்தைய அப்படி அன்பு செய்கிறது, உங்கள் அப்பாவை அப்படி அன்பு செய்கிறது, உங்கள் கணவனை அப்படி அன்பு செய்கிறது, உங்கள் மனைவியை அப்படி அன்பு செய்கிறது. யாரெல்லாம் அன்பு செய்கிறீங்களோ அவங்க வழியாகவே தான் உங்களுக்கு அவங்க வழியாகவே தான் சாத்தா உங்களுக்கு ஆப்பு வைக்கும். வேறு ஒன்றும் பண்ணாது, வேறு யாரையும் சூஸ் பண்ணாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை பயங்கரமாக லவ் பண்ணுறீங்களோ, சரிங்களா, அப்படியே உருகுறீங்களோ, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ இருக்கலாம், சரிங்களா, ஆனால் அவங்க வழியாகவே தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. ஏன்னு கேட்டால் கடவுள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நீ என்ன தான் அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுளை அன்பு செய்ய வேண்டிய இதயத்தில் முழுமையாக, முழு உள்ளத்தோடும், ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டிய இதயம் கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யாரையும் அன்பு செய்யுது. என்ன பண்ணுது? சாத்தான் பேச்சை கேட்டு வேற யாரையும் அன்பு செய்யுது. கடவுள் தான் தெளிவாக சொல்லியிருக்காருல, என்னை மட்டும் அன்பு செய்யணும், என்னை மட்டும் அன்பு செய்யணும் தானே கடவுள் கட்டளை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
மற்ற அத்தனை பேரையும் கடவுளை தவிர அத்தனை பேரையும் உருகி உருகி அன்பு செய்கிறீங்க. அவங்க வழியாகவே தான் உங்களுக்கெல்லாம் ஆப்பு. ரெடியாக காத்துருங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? கடவுள் அன்பு செய்ய வேண்டிய இதயத்தில் உங்கள் குழந்தைகளோ, உங்களோட பிள்ளைகளையோ, உங்களோட கணவனையோ, உங்களோட மனைவியோ அன்பு செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? கடவுளை வைக்க வேண்டிய இதயத்தில், முழுமையாக அன்பு செய்ய வேண்டிய இதயத்தில் கடவுள் கட்டளை கொடுத்துருக்காரு இல்லையா? முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு என்ன அன்பு செய்யின்னு சொல்லியிருக்காரு கடவுள். ஆனால் நீங்கள் யாரை நீங்கள் அன்பு செய்கிறீங்க? ஏன் கடவுள் உங்களை அன்பு செய்ய சொல்கிறாரு? கடவுளுக்கு வேறு ஆளே இல்லையா? கடவுள் அன்பு செஞ்சே ஆகணுமா? ஏன்? உன்னை காப்பாற்றுறதுக்கு தான், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான். நீங்கள் தீமையிலையும் சாத்தானுடைய பேச்சுக்கிட்ட ஆபத்துலேயும் நீங்கள் விழுந்துடாமல், புரியுதுங்களா? நீங்கள் கடவுளை மட்டுமே அன்பு செஞ்சிட்டு இருந்தால் போதும். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே இருப்பாங்க. கடவுள் அன்பு செய்யாமல் டைரெக்டாக நீங்கள் மக்களை அன்பு செய்யும் போது, சரி ஓகே, உங்கள் தங்கச்சியை அன்பு செய்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் தங்கச்சி நீங்கள் அன்பு செய்யும் போது என்ன ஆகுனா, அவங்கள அங்கே அடித்தா இங்கே ரத்தம் வரும். இதுதான் கான்செப்ட்டு. அதனால் சாத்தா என்ன பண்ணும்? உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்கள் தங்கச்சியை போட்டு செமத்தியாக அடிக்கும். அதை பார்த்து நீங்கள் கதறுவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க வழியாக உங்களை அடிக்கும். அப்போ என்னென்னலாம் நிறுத்தப்படுது? ஜபம் முதலில் நிறுத்தப்படுது. ஜபம் நிறுத்தினா தானே அதுக்கப்புறம் தானே உள்ளே பூந்து உங்களை ஒரு வழி பண்ண முடியும். சரிங்களா? கடைசியில் எங்கே போய் நிற்கும்? கடைசியாக அப்படியே ஜபத்தை லைட்டாக நிப்பாட்டிக்கிட்டே வந்து யார் வழியாக நிப்பாட்டுது? உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க வழியாக தான் நிறுத்த முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா, டீசெண்டாக சொல்கிறேன், யாரையும் அன்பு செய்யாதீங்க. என்ன பண்ணாதீங்க? யாரையும் அன்பு செய்யாதீங்க. கடவுளை வைக்க வேண்டிய இதயத்தில் கடவுளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அந்த இதயத்தில் யாரையும் வைக்காதீங்க. சரிங்களா? கடவுளை மட்டுமே நீங்கள் அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வுங்க. உங்கள் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? டைரெக்டாக போய் அப்பா அம்மாவை அன்பு செய்யக்கூடாது. செஞ்சால் சாத்தானோட சூழ்ச்சியில் ஏமாந்துடுவீங்க. அவங்க வழியாகவே சாத்தான் உங்களை அடிக்கும். அதுக்கு பதிலாக கடவுள் கொடுத்த கட்டளையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏசப்பா கடவுளை மட்டுமே அன்பு செய்யுங்க. அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் திருப்பியும் சொல்லித்தரேன். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. சரிங்களா? நான் சொல்லித்தரேன். ஜபத்தை நல்லா கவனிங்க. புனித அந்தோனியாரே, என் இதயம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோனியாரே, என் இதயம் தேவத்தாயை அன்பு செய்ய வேண்டிக்கொள்ளும். அவங்கள கூப்பிட்டு உதவிக்கு ஒன்றும் இல்லை, ஏசப்பாவை அன்பு செய்ய சொல்லி கெஞ்சிரும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். அதை தான் ஏசப்பா கட்டளையாக கொடுத்துருக்கார். தப்பு பண்ணி ஏமாந்து போயிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம், என்னங்க கஷ்டப்பட்டு 10 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பெற்றிருக்கேன், அந்த குழந்தை கூட நான் அன்பு செய்யக்கூடாதா? செஞ்சினா ஏமாந்து போயிட்டேன். என்ன பண்ணிட்டீங்க? ஏமாந்து போயிட்டீங்க. அன்பு செய்யாதீங்க. 1% கூட அன்பு செய்யாதீங்க. 10 வருஷம் கழித்து பிறந்த குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம். யார் அன்பு செய்யணும்னா, உங்கள் குழந்தைய எந்த அளவுக்கு அன்பு செய்வீங்களோ, குழந்தைய எந்த அளவுக்கு அன்பு செய்வீங்களோ அதை விட தாண்டி முற்று உள்ளத்தோடு ஆண்டவர் அன்பு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? இன்னுமே அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவரை மட்டும் அன்பு செய்யணும்னு தொடர்ந்து நீங்கள் வேண்ட அந்த குழந்தை அங்கே நல்லா இருக்கும். இல்லை டைரெக்டாக நாங்கள் குழந்தைய அன்பு செய்கிறோன்னு சொல்லும்போது சாத்தான் பார்த்துக்கோ, ஓ நீ என்ன பண்ணுற, உன் குழந்தைய அன்பு செய்றியா, அது வழியாகவே உன்னை நான் அடிக்கிறேன். இதான் கான்செப்டு. புரியுதுங்களா? யாரையும் இதயத்தில் வைக்காதீங்க. இதயத்துலேருந்து தூக்கி குப்பையில் கடாசிங்க. அது யாராக இருந்தாலும் சரிதான். ஏம்மா, என்னுடைய அழகு குழந்தை, என் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அது பேச எப்படி இருக்குது தெரியுமா, அது சிரிச்சா எப்படி இருக்குது தெரியுமா, அதுவே ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட தெரியுமா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்படி சாமி கும்பிடுவார் தெரியுமா, என் மனைவி எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எல்லாத்தையும் தூக்கி குப்பையிலேயே போடுங்க காலையில் ஏஞ்சோடனே. சரிங்களா? அதுக்கு பதிலாக ஆண்டவரை அன்பு செஞ்சிங்கன்னா அவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். புரிஞ்சால் புரிஞ்சிக்கங்க, புரியலன்னா போய்க்கங்க. மரியே வாழ்க, மாதாக்கு நன்றி.